எம்மா 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 எம்மா, என்ன மீன் குழம்பு! எக்காய் பாரிஜாதாக்கா தோத்து போயிடும். கடையில் வைக்கிற மீன் குழம்புலாம் என்ன மீன் குழம்பு! ம், சும்மா நாக்கில் நடனம் ஆடுதுக்கா அறு சுவையும். ம், நீ வாயிலே வடை சுடாத. உண்மையாலே நல்லா இருக்குதா இல்லை ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டாங்களே பேச்சுக்கு சொல்றியா? இல்லைம்மா, இன்னைக்கு மீன் குழம்பு எப்போ இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. எப்படின்னு தெரியலையாண்ணா? வேணா நீங்கள் சந்தியாட்ட கூட கேட்டு பாருங்க. ஏன் சந்தியா, உண்மையாவா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா என்ன? சந்தியா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லு சந்தியா. அம்மா, ரொம்ப அருமையா இருக்குமா? எனக்கும் என்னமோ அப்படியே தோணுது. எப்போ இருக்கிறத விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்படின்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. இந்த மீன் குழம்பு சாப்பாடு நம்மளே தீத்துருவோம்னு நினைக்கிறேன். அப்பாக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. என்ன பிள்ளைகளா சொல்றீங்க? பத்தாதாப்ப? அதான் நானும் சொன்னேன், ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குக்கா. அம்மா, அதுல இந்த பொரிச்ச மீன் இருக்கு பாருங்க, காரம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சும்மா தூக்கலா இருக்குமா. ரொம்ப டேஸ்டா இருக்குமா. அம்மா, இதே மாதிரி இன்னொரு நாள் செஞ்சு தரீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப செஞ்சு தரேன். இன்னைக்கு இருக்கிறத இன்னைக்கு சாப்பிடுங்க, சரியா? ஆமா பாரிஜாதாக்கா, பேசாம ஒரு மீன் கடை ஒன்று போட்டுருங்க. அருமையா போகும் வியாபாரம். நல்லா சாப்பாடு குழம்புலாம் நல்லா அருமையா வைக்கிறீங்க. எப்படிக்கா உங்களுக்கு மட்டும் கைப்பக்குவம் இப்படி இருக்கு? ஆனா என்னங்கடி நீங்க ஒரே முட்டை புகழ்றீங்க. எல்லாரும் போலதான் செஞ்சேன், எப்பயும் போலதான் இன்னைக்கு செஞ்சேன். இன்னமும் ஆளும்பாலும் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சனால வேலையெல்லாம் முடிக்கவும் டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் செஞ்சு முட்டேன். அதனால டேஸ்டா இருக்குதோ இல்ல சின்ன பொண்ணு மீன் குழம்புனால மீன் குழம்பு டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு, எதுக்கிட்டு இப்படி அழுகுறவ? இல்ல பாரிஜாதாக்கா, எங்க அம்மா கூட என்ன இப்படி எல்லாம் சொன்னதில்ல. ஆனா என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ மனசு சந்தோஷமாவும் இருக்கு, சங்கடமாவும் இருக்கு. சந்தியா, ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு தாங்காது. சின்ன பொண்ணத்தை எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாரு. நானும் அதை தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். ஓவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு இன்னைக்கு. சரி சின்ன பொண்ணு, சாப்பிட அழுவாத. எங்கக்கா, நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? கண்டிப்பா சாப்பிட்றேன். சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. வாய்க்காலுக்கு போகணும்னு ஆட்டம் போடணுங்கிறீங்க. போகணும்னா சீக்கிரம் சாப்பிட்டா தானே ஆகும். ஆமா, நாங்க அதை மறந்துட்டோமே. இப்ப பாருங்க, பாஸ்தா சாப்பிடலாம். அடியே அடியே, பாஸ்தா சாப்பிட்றேன்னு சொல்லி மீன் முழுக்கி தொண்டையில மாட்டி போகுதுடி. கொஞ்சம் பொறுமையாவே சாப்பிடுங்கடி. ஏதாவது வேணா இழுத்து வச்சிடாதீங்க. என்னால தூக்கிட்டு ஓட முடியாது ஆஸ்பத்திரிக்கு. பிள்ளைகளா கொஞ்சம் பொறுமையாவே சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரிங்க தா, நம்மளும் சாப்பிடுவோம். ஆமா, இன்னைக்கு என்ன மீன் குழம்பு அருமையா தான் இருக்கு. அடடா, எப்பயும் இல்லாத இன்னைக்கு மீன் குழம்பு சட்டியில் வச்சேன், அதனால அருமையா வந்திருக்குது. இனிமே இதையே நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் மீன் குழம்பு நல்லா டேஸ்டா வரும் போலயே. அதுவும் இல்லாத நேற்று யூடியூப்ல பார்த்து மீன் குழம்பு வச்சேன், அதனால தான் இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இனிமே இதையே வச்சு ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சு போடணும். நம்ம மனுஷனுக்கு சோத்த வைப்பாங்க மாட்டாங்களான்னு தெரியலையே, பிள்ளைங்க வெளுத்து வாங்குதுங்க. எனக்கு இன்னொரு தட்டு சோறு வேணுக்கா. சாப்பாடு இங்கே தாண்டி இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிடு. கொண்டாங்க கொண்டாங்க. ஐயோ, அப்பாக்கு இருக்காது போல சந்தியா. போற பக்கம் பார்த்தா நமக்கே கிடைக்காது போலயே. இந்த சட்டியோட அவ்வளவுதானாட்டு இருக்கு. கடைசி தட்டி சோறு தானாட்டு இருக்குது. ஆமா, இந்த அத்தை எதுவும் சோத்தையே பார்க்காத மாதிரி தான் இந்த வாங்குறாங்க. மனுஷங்களுக்கு கொஞ்சம் வச்சிருச்சு மொல்லாம் கிடையாது. இந்த வீட்டுக்காரங்களா இருக்கிற நமக்கு சோறு இல்ல, வெளியிருந்து வந்தவங்க வெளுத்து வாங்குறாங்க. காலை கொடுமடி. இந்த சின்ன பொண்ணு புருஷனு கூட துளி வேலை சோறு வைக்க மாட்டாளாட்டிருக்கே. அந்த மனுஷன் வேற வந்தா சாப்பாடு வேணும் பாரு. என்ன பண்றது? தெரிஞ்சுதான் முன்னாடி கொஞ்சம் எடுத்து தனியா வச்சிருந்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேனே. அக்கா, இல்ல சோறு வேண்டாம், தண்ணியில் ஆட்டம் முட்டம் தான் பசிக்கும். அப்புறம் இன்னொரு ரவுண்டு போய்க்கிறேன். அப்பாடா, அம்மாடி தாயே, அது வரைக்கும் விட்டு வச்சே ரொம்ப சந்தோஷம். இருக்கிற சொத்துல கொஞ்சம் அந்த மனுஷனுக்கு எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா எல்லாத்தையும் காலி பண்ணி போடுவாளுகளாட்டு போய். தப்பிச்சுட்டாருடி அப்பா. அம்மா பாரு, சாப்பாடை சேஃப்டி பண்ணிடுவா. ஏண்டி, போதுமா? எந்திரிச்சிட்டீங்க? போதுமா, எங்களுக்கு போதும். சீக்கிரம் சாப்பிடுங்க, போலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டாளுங்கன்னா பறந்து தள்ளிடுவாளுங்க. சின்ன பொண்ணு சாப்பிட்டே இல்லையா? எனக்கு போதுக்கா, இந்தாங்க. சோறு இன்னும் தட்டில் அப்படியே இருக்கு. புரியுங்கக்கா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் மனுஷன் பரப்ப தட்டில் போட்டு சொத்த இனி யார் திங்கிறது? வந்து அவளை திங்கட்டும். மூடி வச்சுட்டு கிளம்புவோம். எதுக்கு இந்த சின்ன பொண்ணத்தை எந்திரிச்சுக்கிட்டே கிடக்குறாங்க? சரியான லூசு. சந்தியா, நம்ம அந்த பக்கம் போய் நிற்போம், அவங்க வரட்டும். சரி சொன்னி, வா போலாம். சரிடி, பிள்ளைகளை அங்கே நில்லுங்க, வந்துடுறேன். சரிம்மா, முன்னாடி தான் இருக்கோம், வாங்க. சாப்பிட்டது போது வாங்கக்கா போலாம். அவ்வளோதாம்மா. சந்தியா அந்த வழியா தானே வருவா? எங்க என்ன காணவல? ஸ்கூல் லீவ்ல இருந்து சந்தியாவை பார்க்கவே முடியல. எப்படியாவது இன்னைக்கு சந்தியாவை பார்த்துடணும். ஐயோ, விக்கி இங்க என்ன பண்றா? சந்தியா, உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். வா சந்தியா, உன்னை பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். ஐயோ, சோனி வேற வந்துட்டு இருக்காளே. இவன் வேற இங்க நின்று இருக்கான், மாட்டினா. சந்தியா, விக்கி, இங்க யாரும் உன்னை வர சொன்னது? இங்க எதுக்கு வந்த? வீட்டுக்கு போ, என் தங்கச்சி வேற வந்துட்டு இருக்கா. சந்தியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. நான் உன்னை பார்க்கவே இல்லை, அதனாலதான் வந்தேன். அதெல்லாம் ஸ்கூலுக்கு வந்தா பாத்துக்கலாம், நீ போ. இப்ப எதுக்கு இங்க வந்த? என்ன சந்தியா, உன்னை பார்க்கலான்னு ஆசையா வந்தா இப்படி துரத்துற? ப்ளீஸ் சந்தியா, ஒரு 2 நிமிஷம் உன்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். ஐயோ கடவுளே, என் தங்கச்சி வந்துட்டு இருக்கா, சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? கிளம்பு விக்கி, விளையாடாத.
பார்க்கலான்னு ஒன்று ஆசையா வந்தேன், இப்படி விரட்டுறிய. சரி சந்தியா, நான் கிளம்புறேன். போவிக்கு இங்க இருந்து அவ வந்துட போறா. ம், எங்க அத்தை பையனுக்கு இங்க என்ன வேலை? வா சோனி வா. ஐயோ, இவ வேற வந்துட்டாலே, இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது? கொஞ்சம் தள்ளு, விக்கி சார் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சோனி ஒன்றும் இல்லை சோனி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அவன் இங்கே அந்த பக்கம் போனானா, அதான் பேசிட்டு இருந்தான். ஹலோ சார், இங்க என்ன வேலை உங்களுக்கு? யாரை பார்க்க வந்தீங்க இங்க? ஒண்ணுல, என் ஃப்ரெண்டு வீடு இங்க தானே இருக்கு, அவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க ஃப்ரெண்டோட பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊர்க்காரன் தான். ஃப்ரெண்டோட பேர் சொல்லுங்க. எங்க வீட்டில் என்ன தானே இருக்கான், நான் கண்டுபிடிக்கிறேன் யார் அந்த ஃப்ரெண்டுன்னு. இதுக்கு தான் போய் போன்னு கேட்டா தானே. அது வந்து அவன் பேரு ரமேஷ். ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான்ல, அவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. ரமேஷும் யாரும் இல்லை, சுரேஷும் யாரும் இல்லை. வேணும்னு பொய் சொல்லாதீங்க தான், நான் நம்ப மாட்டேன். சந்தியாவை பார்க்க தானே வந்தீங்க, உண்மையை சொல்லுங்க. அது வந்து சோனி. அத்தா, உங்க விஷயம் தான் எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் என்ன வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடிக்காதீங்க. என்ன சோனி, என்னென்னமோ சொல்ற? நாங்க என்ன பண்ணோம்? ஜஸ்ட் நான் ஸ்கூல் எப்போ வர, எவ்வளோ நாள் இருக்கா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் கிளம்புறேன். உங்க 2 பேத்துக்கு நடுவில் எதுவும் இல்லை, இதை நான் நம்பணும். சோனி ஒன்றும் இல்லை சோனி, நீயே சோனி சும்மா தேவையில்லாம அதே கேட்குற. கொஞ்ச நேரம் நிறுத்து, நான் தான் பேசிட்டு இருக்கல. சொல்லுங்க தான், உங்க 2 பேத்துக்கு நடுவில் எதுவும் இல்லை, அப்படிதானே? அது சோனி, நான் கிளம்புறேன், தப்படிச்சுக்கல, நேராச்சு. நம்பிட்டேன், உங்க 2 பேத்துக்கு நடுவுல இருக்குன்னு நான் நம்பிட்டேன். ஐயோ, இது என்னடா வம்ப வச்சு நம்மளே தேவையில்லாம வம்புல மாட்டிட்டு மாட்டிருக்கே. போங்க, உங்க விஷயத்த ஒரு நாள் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அத்தான், உங்களுக்கு நான் காது கேட்குதா இல்லையா? கடவுளே, இவன் என்ன இப்படி பண்றாளோ? இன்னும் கொஞ்ச நேரம் என்ன, அவ்வளவுதான், கிளம்பிடுவோம். நல்லா உசாரா தாண்டி இருக்க. அம்மா வராத நேரம் பார்த்து இங்க வர வச்சு பேசிட்டு இருக்க, அப்படிதானே? சோனி அதெல்லாம் எதுவும் இல்லை. அம்மா கிட்ட விக்கிங்க வந்த பத்தி சொல்லாத சோனி, ப்ளீஸ் சோனி. சொன்னா என்ன? உங்க 2 பேத்துக்கு நடுவில் எதுவும் இல்லை, அப்புறம் என்ன? அத்தான் தானே பார்த்தா, வேற யாரையும் பார்த்த மாதிரி பயப்படுற? இல்லை சோனி, அம்மா தேவையில்லாம என்ன எதுன்னு கேட்பாங்க, அதனால தான் சொல்றேன். இதை அப்படியே விட்டுரு. விடணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ உன் வேலையை பாரு, சரியா? ஐயோ கடவுளே, இவ வேற நிலைமை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. அங்க பாரு, அம்மா வராங்க. ஐயோ, இவ அம்மா கிட்ட சொல்லிடுவாளோ, எனக்கு வேற பயமா இருக்கு. இந்த விக்கியால நான் மாட்ட போறேன். ரொம்ப பயப்பட, அம்மாட்டெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், வயிற்றுல செத்துருவா போல. சோனி, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இன்னைக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், எப்பயுமே இப்படி சொல்லாமையே இருப்பேன்னு நினைக்காத. ஏதாச்சும் ஒன்று பண்ணு, சொல்லி வச்சிருவ, தெரிஞ்சுக்கோ. சரி சோனி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். பார்க்குறேன். பிள்ளைகளா வாங்கம்மா, வாங்கத்தா, போகலாமா? போகலாம். சந்தியா முகமே சரியில்லை, என்னாச்சு பிள்ளை? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். சும்மா தான் நீங்கள் வர வரைக்கும் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஆமா, சந்தியா முகம் சரியே இல்லை. என்னாச்சு சந்தியா, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, நீங்கள் என்ன காணோன்னு சொல்லி தனியாக இருக்கா, பயந்துக்கிட்டான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதாம்மா, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் பயப்படுவியா என்ன பிள்ளை நீ? சரி வாங்க போகலாம். இரும்மா, எங்க துணியெல்லாம் கொண்டு வரவே இல்லை. துணி கிடக்குது, சந்தோஷமா விளாட்ணுன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, அங்கே போய் அதை செய்யுன்னு சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்தணும் தான் நான் வீட்டிலே போட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதனால போய் வாய்க்கால விளையாடிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம், சரியா? சரிங்கம்மா, எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் துவைச்சிருக்கலாம், நீங்கள் வேண்டாங்கிறீங்க. பரவாயில்ல சந்தியா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போ நடங்க, போய் விளையாடுவீங்களா? சரிம்மா. வாய்க்கால பார்த்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எம்பிட்டு நாள் ஆச்சு இந்த தண்ணியில் ஆடி, இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. ஆமா சந்தியா, ஜாலியாக விளையாடலாம். அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் சொல்லி விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம், சரியா? அம்மா கூப்பிடுவா போலான்னு. நம்ம 2 பேரும் சொல்றதுல தான் இருக்கு, சரியாடி? சரி சோனி. ஆஹா, தண்ணியை பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கம்மா. என்ன தண்ணி சலன்னு போகுது. இறங்கி ஒரு ஆட்டத்தை போடுவோம். சோனி சந்தியா, போங்க பிள்ளைகளா, போய் ஒரு ஆட்டத்தை போடுங்க. இதுக்கோசம் தான் வீட்டிலேருந்து போகலாம் நீங்க. போங்க போய் குதிச்சு விளையாடுங்க. தண்ணி ஒன்றும் ஆழம் இருக்காது, பயப்படாம விளையாடலாம். சரிம்மா. அம்மா நீ வா. வரோம். நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் போய் விளையாடுங்க, நாங்களும் வரோம். சரிங்க. 1 2 3. சந்தியா குதிக்கலாமா? சரி சோனி. வா சோனி. வரேன்டி, நானும் போய் குதிக்க போறேன். ஜாலியா இருக்கு, நம்மளும் இதே மாதிரி படுத்துக்கிட்டு குளிப்போம். நாமளும் போய் ஜாயின் ஆகிக்கலாம், வாக்கா. என்ன பிள்ளைங்க வாசினா எல்லாம் அருமையா இருக்கு, தண்ணி சலன்னு. கட்டோடு குழலாட கண்ணென்ற மீனாட கத்தோடு நகையாட கொண்டாடு மயிலேனியாட ஆட பாவாடை காற்றோடு ஆட பருவங்கள் பந்தாட ஆட
பாரிஜாதாக்கா உங்க பிள்ளைங்க பாட்டெல்லாம் பந்தாடுதுங்களே. எப்பயும் நான் கேட்டே பிள்ளடி, அதனால அவளுக்கு அந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு பழக்கம் இருக்கு. சரிதான், நல்லா தான் பாடுறாளுங்க. சரி, இனி இந்த பக்கம் திரும்பி நீச்சல் அடிப்போம். சின்ன பொண்ணாத்தான் தள்ளிப்போங்க. ஆஹா, அருமை அருமை. தண்ணீர் ஆடுறது நல்ல ஒரு சுகமாக தான் இருக்குதுய்யா. பிள்ளைங்க பேச்சை கேட்டு வராமல் இருந்தேன்னா நானும் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏதோ பிள்ளைகளோட சேர்ந்து நம்மளும் பிள்ளைகளாக விளாண்டாச்சு.